இன்னைக்கு வந்து நமக்கு ஆங்கிலெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக நான் பிளாக் கலர் 4 கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் 3 லோரல் வயர், ஒரு ஜம்ப் ரிங்ஸ், ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் கியர் லாக், தென் கியர் வயர் அவ்வளோ எடுத்திருக்கேன். முதல்ல வந்து இந்த கியர் வயர் வந்து கட் பண்ணி எடுக்கணும். நம்ம காலை வந்து அளந்து அது அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். நான் இங்கே 9½ இன்ச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். இதே மாதிரி 2 வயர் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு இவ்வளவும் தேவைப்படாது. நீங்கள் வந்து அளந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி கியர் வயரில் வந்து ஒரு கியர் லாக், 3 பீட்ஸு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கியர் லாக்கு கோர்த்து கொடுக்கணும். அப்புறம் அதை அப்படியே சென்டரில் வந்து கொண்டு வரணும். சென்டரில் வந்து நீங்கள் கரெக்டாக அதை அப்படியே வச்சு பார்த்ததுக்கப்புறம் ப்ளேயர் யூஸ் பண்ணி அந்த ஒரு கியர் லாக்கை வந்து நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி கொடுக்கணும். இனி வந்து பீட்ஸ் அந்த பக்கம் மூவ் ஆகாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் அந்த கியர் லாக்கை அப்படியே வச்சு நம்ம ப்ளேயர் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதையும் லாக் பண்ணி கொடுக்கலாம். அப்போது நம்ம இவ்வளவும் வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸாக இருக்கும். அங்கே இங்கே மூவ் ஆகாது. மறுபடியும் நம்ம ஒரு சைடில் இதே மாதிரி தான் ஒரு கியர் லாக், 3 பீட்ஸு, மறுபடியும் ஒரு கியர் லாக் அப்படியே கோர்த்தெடுக்கணும். இதோட மெட்டீரியல்ஸ் நம்ம கையில் அவைலபிளாக இருக்கிறது. தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் கோர்த்ததுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்து நம்ம கோர்த்து லாக் பண்ண பக்கத்துலேருந்து அளந்து 1 இன்ச் அளந்து எடுக்கணும். அப்படியே அளந்து எடுத்து அதை கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த எண்டில் இருக்கிறத முதல்ல லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த எண்டும் அதே மாதிரி லாக் பண்ணி விடணும். அப்போ இது மூவ் ஆகாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். இதே மாதிரி நம்ம 2 சைடும் 1 இன்ச்சு கேப்பில் இப்படியே பண்ணி கொடுக்கணும். இனி இதோட ஒரு எண்டில் வந்து 2 கியர் லாக் வந்து கோர்த்து கொடுக்கணும். அப்புறம் அந்த கியர் வயரை வந்து இதே மாதிரி மடித்து கொடுக்கணும். அப்புறம் முதல்ல இருக்கிற அந்த கியர் லாக் வந்து அந்த 2 நம்ம மடித்ததும் நேரமே இருந்தால் அதுக்கு உள்பாகம் வழியாக நம்ம உள்ளே கொண்டு போய் கொஞ்சம் அப்படி கீழே நீண்டு நிற்கிறது மாதிரி வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே லாக் பண்ணி கொடுக்கணும். நம்ம மடித்ததுக்கு எண்டில் கொஞ்சம் வந்து இந்த பக்கத்தில் நீண்டு நிற்கிறது மாதிரி தான் லாக் பண்ணணும். இனி வந்து நெக்ஸ்ட்டு கியர் லாக்கை அதுக்கு உள்பாகம் வழியாக உள்ளே எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணும்போது இந்த பக்கம் அந்த எண்டு வந்து தெரியக்கூடாது. அப்படியே வச்சு லாக் பண்ணணும். அப்போ தான் பிள்ளைங்கள மேலெல்லாம் அது வந்து குத்தாமல் நீட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க அந்த பக்கம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சைடு நம்ம 2 கியர் லாக் வந்து கோர்த்து கொடுக்கணும். அது கூட ஒரு லாக்கு கூட கோர்த்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பழையது மாதிரி தான் நம்ம அப்படியே மடித்து விட்டுட்டு முதல்ல இருக்கிற கியர் லாக்கை அந்த எண்டில் அப்படியே சேர்த்துட்டு அதில் லாக் பண்ணி விடணும். மறுபடியும் நெக்ஸ்ட்டு கியர் லாக்கும் அதுக்கு உள்பாகம் அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த இடத்துலையும் வந்து லாக் பண்ணி விடணும். பார்த்தீங்களா, ஆங்கிலெட்ஸ் வந்து ரெடியாகி கிடச்சிருக்கு. இனி வந்து நம்ம பீட்ஸ் வந்து தூக்கி போட போகிறோம். அதுக்காக ஒரு லோரியல் வேர் எடுக்கணும். அது வந்து எடுத்து ஒரு பீட்ஸுக்கு உள்பாகம் வழியாக கோர்த்தெடுக்கணும். அப்படியே கோர்த்தெடுத்ததுக்கப்புறம் ப்ளேயர் யூஸ் பண்ணி ப்ளேயர் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதை அப்படியே சுற்றி எடுக்கணும். அப்படியே முதல்ல 1 சுற்றி இதே மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் 3 பீட்ஸ் கூட நம்ம இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் வந்து சுற்றி எடுக்கிறோம். இனி ஜம்ப்ரிங்ஸ் எடுத்து அதை லூஸ் பண்ணி அந்த 3 பீட்ஸையும் நம்ம அதில் வந்து கோர்த்தெடுக்கணும். அதை அப்படியே அதுக்கப்புறம் அந்த கியர் வயர்லேயும் கோர்த்து அதை டைட் பண்ணி விடணும். நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இதே மாதிரி ஜுவல் மேக்கிங் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி ஒன்று மேக் பண்ணுற வீடியோ, அதுக்கப்புறம் அதோட கிட்டும் வந்து நாங்கள் போடுவோம். நீங்கள் இந்த மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு அந்த கிட்டை யூஸ் பண்ணலாம். கிட்டு மட்டும் இல்லை, எங்கக்கிட்ட எல்லா மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எங்கக்கிட்டே அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னா எல்லோரும் ஒன்று லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரிയുള്ള ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாவுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் இதே மாதிரி பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்களே பண்ணி கொடுக்கலாம். காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இதே மாதிரி பண்ணி நீங்கள் வியர் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், கிஃப்ட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.